தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க தமிழக அரசு பரிசீலனை. ஓகேங்களா. இப்போ இந்த கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2021ஆம் ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரலில் நடைபெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அதனால் அந்த தேர்தலுக்கு முன்பே 1 to 9 வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கவும், சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதாவது ஜூன் மாதத்தில் பொதுத் தேர்வை நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கிறது. இது எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அந்த 16 பேர் கொண்ட வல்லுநர் குழு தமிழக அரசு அமைச்சு அவங்க ஜூலை மாதம் முதல் கட்ட அறிக்கையும் செப்டம்பர் மாதம் 2வது கட்ட அறிக்கையும் சமர்ப்பித்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த தமிழக அரசு இந்த பரிசீலனை இந்த முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு பரிசீலனை வச்சுருக்காங்க. அதே போல் கல்லூரிகளிலும் செமஸ்டர் தேர்வுலேருந்து என்னென்ன செய்யலாம், முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கலாமா, இதேமாரி பல்வேறு சலுகைகளை விரைவில் அறிவிக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சரிங்களா. அதே போல் 10, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வுகளை தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகே நடத்தலாம். அதே போல் ஜனவரியில் பள்ளிகள் திறக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. சரிங்களா. ஆன்லைன் வகுப்பு சாத்தியம் இல்லை, அதுக்காக நேரடியாக தான் கற்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பே 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி வழங்கவும், சட்டப்பேரவை தேர்தல் பிறகு மற்ற பாடங்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தலாமா, இல்லைன்னா 12ஆம் வகுப்புக்கு மட்டும் பொதுத் தேர்வு நடத்தலாமா, இந்த 2 ஆக்சிலேஷன் இருக்காங்க. 1 to 9 ஆல் பாஸு. இப்போ நம்ம 10, 11, 12க்குமே தேர்வு வச்சிடலாமா, இல்லை 12ஆம் வகுப்புக்கு மட்டும், ஏன்னா அவங்க தான் ஹையர் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ங்கிறத 12ஆம் வகுப்புக்கு மட்டும் பொதுத் தேர்வு நடத்திக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த விதமான கோரிக்கைகள்லாம் அரசு பரிசீலனை இருக்குது. விரைவில் அதற்கான முடிவுகளை வெளியிடுறதா இருக்காங்க. ஜனவரியில் பள்ளிகள் திறக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இதுதான் இப்போ கிடைச்சிருக்க நியூஸ். அதனால் மாணவர்கள் எந்த விதமான அச்சமும் கொள்ளாத உங்களுடைய உடல்நிலையை பாதுகாத்துக்குங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.